ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடாமுயற்சி படம் இன்றோட 14 நாட்கள் முடித்து விட்டது. இந்த படம் 14 நாட்கள் ஓடிய விதம் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே போட்ட ஒரு கணக்கு தான். விடாமுயற்சி படமாக 400 கோடி வசூலாகும் என்ற ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்போதே விடாமுயற்சி படம் 325 கோடியை தாண்டிவிட்டது. இன்னும் நாட்களில் பல தியேட்டர்களில் விடாமுயற்சி படம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் இது போன்ற விடாமுயற்சி படத்திற்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து ரசிக பெருக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்க வேண்டும். விடாமுயற்சி யூனிட்டில் இதை வைத்து லைக்கா நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் மூழ்கி உள்ளது. தொடர்ச்சியாக லைக்கா நிறுவனம் படுதோல்விகள் தயாரிப்பு நிறுவனத்திடம் விசித்திரமான சில விஷயங்களை சந்தித்தது. ஆனால் விடாமுயற்சி படத்துக்கு பிறகு லைக்கா நிறுவனம் எழுந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிக முக்கியமாக அஜித் இது நல்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அஜித்துக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படமாக இருந்தும் 2 வருடம் தாமதத்திலும் பொறுத்தவன் பூமி ஆழ்வான், அதுபோல் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வெற்றி பெறும் என்பது எந்தவித சந்தேகம் இல்லாமல் விடாமுயற்சி படம் வெற்றி கொண்டதுதான் உண்மை. இந்த விடாமுயற்சி படம் இன்னைக்கு 14 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் இந்த படத்துக்கு 225 கோடி தான் பட்ஜெட். அதை மிஞ்சும் அளவிற்கு 325 கோடி லாபம் பெற்றிருக்கும் போது மிச்சம் லாபமாக இருக்கிறது என்பதை நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதை நமக்கு நம்பித்தான் ஆக வேண்டும். அனைத்து ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஃபுட்ஃபீட் அக்லி படத்தில் நம் டி ராஜேந்திரன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது ஒரு பிரபலமாக இருந்து வருகிறது. அந்த பாடலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஃபுட்ஃபீட் அக்லி அஜித் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.